ஹாய்! இன்னைக்கு வந்துட்டு வெட்னஸ்டேவோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். நான் எப்பவுமே வந்து சாதம் வடிக்க தான் செய்வேன். எப்பயாவது ஒரு எமர்ஜென்சினா மட்டும் தான் குக்கர்ல வந்துட்டு சாதம் வந்து வப்பேன். புதினா வந்து கிளீன் பண்ணி வச்சு 1 வீக்கா அப்படியே இருந்தது. அதையுமே வந்து துவையல் கையோட அரைச்சிடலான்னு சொல்லிட்டு, அதுக்கான வேலைய தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நான் இந்த வொர்க் முடிக்கிறதுக்குள்ள குழம்புமே வந்துட்டு சூப்பரா ரெடி ஆயிடுங்கிறதுனால இத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சைட் பை சைட். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து ஹஸ்பண்ட்க்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணணும். எழிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து ரெடி பண்ணணும். இன்னைக்கு நான் இத எப்படி ரெடி பண்ணியிருக்கேன்றத சிம்பிளா உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். இதுக்கு தேவையானது வந்துட்டு 4 பல்லு பூண்டு, ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு 4 துண்டு இஞ்சி இது எல்லாமே எடுத்துக்கிட்டு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு, கட் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு கொஞ்சமா புளி சேர்த்து, நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்க புதினாவும் சேர்த்து நல்லா தண்ணி வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். வதங்கி ஆறுற அந்த கேப்ல வந்துட்டு எழிலுக்குமே வந்துட்டு நான் சைட் பை சைடு உப்புமா வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது நல்லா ஆறுன பிறகு ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி நல்லா வந்துட்டு கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கடலை பருப்புலாம் தாளிச்சு நம்ம அரைச்சு வச்சிருக்க விழுது அதுல போட்டு நல்லா வந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா புதினா துவையல் ரெடி ஆயிடும். லேசா அடி ஒட்டும். பட் வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வேணும்னா லோ ஃப்ளேம்ல வச்சு.